இன்னைக்கு மாடி தோட்டத்தில் உள்ள பூக்களை பறிக்கிறதுக்காக காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் போயாச்சு. போனதுமே எப்பவும் போல் மாடி தோட்டத்தில் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூக்களையாக பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று தான் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறேன், அதனால இன்றைக்கி தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இன்றைக்கி ரோஸில் கொஞ்சம் பூக்கள் பூத்து இருந்தது. ஃபஸ்ட்டு போனதுமே ரோஸை தான் பறித்து எடுத்தேன். இந்த ரோஸ் செடியில் மொட்டுக்கள் என்னமோ நிறைய தான் வைக்குது, ஆனால் மேலாப்பில் கருகுனா மாதிரி ஆகிடுது. அதனால ரோஸ் செடி எல்லாமே சாயந்தரம் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். மொட்டுக்கள் இல்லாத கிளைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா கீழே இறக்கி அடி வரைக்குமே கட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வர தளிர்கள் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். மற்ற எல்லா செடிகளையும் இந்த சீசனில் பூக்கள் நல்லா தான் பூக்குது, ஆனால் இந்த ரோஸ் செடியில் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. நல்ல வெயிலில் கூட இந்த ரோஸ் நல்லா தான் பூத்துட்டு இருந்துச்சு. இந்த குளிர்காலத்தில் செடி எல்லாமே ஒரு மாதிரி ஆகி மொட்டுகள்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். நாளைக்கு தான் ஏதாச்சும் லிக்விட் ஃபெர்டிலைசரை ஊற்றி விடணும். 2 மாடியிலையும் சேர்த்து இன்றைக்கும் பூக்கள் கொஞ்சம் நிறைய தான் பூத்து இருந்தது. சாமந்தி பூவை மட்டும் பறிக்கல, ஏன்னா செம்பருத்தி பூக்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பூத்து இருந்தது.